கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டார். ஆமாங்க, இப்படி ஒரு வசனம் பைபிள்ல இருக்குதுங்க. வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும் நாங்க கொடுக்க முடியும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் பலவிதமான வேதனையில இருக்கலாம், இல்ல பிரச்சனைகள்ல நீங்க போயிட்டு இருக்கலாம். வேலையில ப்ரமோஷன் இல்லாம, வேலையில ஒர்க் ப்ரெஷர்னால, இல்ல வேலை தேடிக்கிட்டோ இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தையை சொல்றேங்க. வேதனை இல்லாத ஆசீர்வாதம் தேவன் உங்க வாழ்க்கையில வச்சிருக்காருங்க. வேதனை இல்லாத ஆசீர்வாதம் தேவன் உங்க குடும்பத்தின் மேல் பேசுகிறாருங்க. இன்றைக்கு நான் உங்க குடும்பத்தின் மேல் பேசுறேன். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்க முழு இருதயத்தோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நீங்க விசுவாசிங்க. அவர் மேல உங்க விசுவாசத்தை நீங்க வைக்கும் பொழுது கண்டிப்பா நான் சொல்றேங்க, மத்தேயுல இருக்குது, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல போன்னு சொன்னாலும் அது அப்படியே நடக்குங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்து விசுவாசத்தோட நீங்க பேசுங்க. வேதனை இல்லாத ஆசீர்வாதம் தேவன் உங்களுக்கு கொடுப்பாருங்க. God bless you.